இஸ்ரேல் ஈரானை தாக்கிவிட்டான். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது 5 நாளாவே தெரிஞ்ச விஷயம் தான். அதத்தான் விரிவா பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா 2 விதமா பேச ஆரம்பிச்சாய்ங்க. அதாவது ஈ ஈரானோட டீல் ஸ்மூத்தா முடிஞ்சிரும்டா, நீ தாக்கிறாத அப்படின்னா. ஏறக்குறைய அரசியல்வாதி மாரி தான். அப்ப தாக்குன்னு சொல்றான் அப்படிங்கிறது தான் கணக்கா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் ட்ரம்ப் சொல்ல, சென்காம் தளபதி சொன்னது என்ன அப்டின்னா, "ஏலே நாங்க தாக்க 1000 வழிய ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ட்ரம்ப் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு" அப்படிங்கிறது தான் அடுத்த விவகாரமா இருந்துச்சு. "2ம் இல்லடா" அப்படின்னு ஏஜென்சி ஒரு சில விஷயத்த பிரேக் பண்ணாய்ங்க. அவனுங்க சொன்னது அப்படிங்கிறது, இஸ்ரேல முன்னாடி அனுப்பி பின்னாடி அமெரிக்கா நிக்குது அப்படின்னு. இது தானடா அவனுக்கு தெரிஞ்சது, பிடிச்சது. அப்ப தாக்கிருவேன் அப்படிங்கிறதான். சரி 5 நாளா இந்த படம் ஓடுச்சு. தாக்குனா உரிச்சுப்புடுவோம்னாய்ங்க. தாக்குதல தடுக்கிறக்கு 1000 திட்டங்கள் ஈரான் தயாரா வச்சிருக்கணும். ஆனா ஒண்ணுமே இல்ல. தாக்குதல் ஆரம்பிச்ச சில மணி நேரங்கள்ல 2 மெயினான விக்கெட் காலி. 2 பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க. "ஏலே டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கறதுல எங்களுக்கு நிகர் நாங்க தான்டா" அப்படின்ட்டாய்ங்க. இந்த இடத்த அப்படியே நிறுத்திருவோம். நம்ம தாக்குனப்ப குய்யோ, முய்யோன்னு கத்துனாய்ங்க. நம்மளும் ஊரு பூரா ஆட்கள அனுப்பி வச்சோம். இப்ப இஸ்ரேல தாக்கிட்டான். என்ன செய்ய போறாய்ங்கன்னு பார்ப்போம். குய்யோ, முய்யோன்னு ஊரு கத்துதா, உலகம் கத்துதான்னு கேட்டா, ஒரு பய கத்த மாட்டான். இஸ்ரேல் ஏதாச்சும் குழுவ அனுப்ப போதா ஊர சுத்தி அப்படின்னு கேட்டா, அனுப்பாது. ஏலே இஸ்ரேலும் இந்தியாவும் ஒண்ணு கிடையாதுடா. அவன் பின்னாடி அமெரிக்கா நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இதே யூனிஃபார்ம போட்டு பழகணும். அப்ப எப்பயுமே அந்த யூனிஃபார்ம் போட்டு அவனுக்கு அடிமையா நம்ம இருக்க முடியுமா? இல்ல அவனோட அடியாளா நம்ம செயல்பட முடியுமானா, இஸ்ரேல் நிலப்பரப்பு வேற, இந்திய நிலப்பரப்பு வேற. அவனோட அரசியல் பாரம்பரியம் வேற, நம்மளோட அரசியல் பாரம்பரியம் வேற. அதுக்கு தான் சொன்னேன் யூனிஃபார்ம் அப்படின்னு. யூனிஃபார்ம்னா கழுதை. ஏதோ ஒரு காலகட்டத்தில அவுத்து தான் ஆகணும். ஒரு 6 மணி நேரம், 12 மணி நேரத்துக்கு மேல யூனிஃபார்ம் போட வேண்டிய தேவை வரவே வராது. அப்ப அதபடி போய்க்கணும். போயிட்டா ஈஸியா இந்நேரம் ஆசை முன்னருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருக்கலாம். ஏன் அப்டின்னா, ஐஆர்ஜிசி தளபதி அப்படிங்கிறத அங்க ஒரு எழுதப்படாத ஹீரோ. அவனுங்க தான் ஈரானோட முதுகெலும்பு. வளமையான ராணுவத்த விட கொஞ்சம் கிங்கு. ஏன் அப்டின்னா, ஒட்டுமொத்த ப்ராக்ஸியும் அவனுங்களுக்கு கீழ தான். ஒட்டுமொத்த ப்ராக்ஸிய வச்சு தான் ஈரான் எல்லா வேலைகளும் செய்யும். அதோட தலைவன ஈரானுக்குள்ள, டெஹ்ரானுக்குள்ள புகுந்தே தாக்கி ஒழிச்சு கட்டிட்டாய்ங்க. டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க. இதுக்கு மேல வேணுமா? ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸே பாதுகாக்க முடியல. பத்திக்கிட்டு எரியுது. ஈரான் 300 தாக்குதல்கள 100 இலக்குகள குறி வச்சு போட்டிருக்காய்ங்க. ஒரு இடத்துல எத்தன குண்டுன்னு அப்ப நீங்களே பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதல திட்டமிட்டிருக்கார்கள். இலக்கு அப்படிங்கிறது 100 இலக்க குறி வச்சிருக்கார்கள். 100 இலக்கு. ஈரானுக்குள்ள 100 இலக்கு 300 தாக்குதல் அப்டின்னா, ஒட்டு மொத்தமா குண்டுகளோட பேக்கப்பு, விமானங்களோட எண்ணிக்கை, அது போக ஈரான் கண்ல மண்ண தூவுனது. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்க படுத்து எப்படி தூங்குச்சுன்னு தெர்ல. பரவால்ல 1, 2 நியூட்ரலைஸ் பண்ண முடியல. 1, 2 நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா, அது வேற கணக்கு. ஆனா இப்படி ஒட்டு மொத்தமா பத்தி எரியுது. ஆத்திர அவசரத்துல ஈரான் செஞ்சது 100 ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சிருக்காய்ங்க. அது எந்த டோம் வழியிலே இடைமறிச்சு தூக்கி வீசுச்சுங்கிற தகவல் வரும். வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா 2 முக்கியமான ஆட்கள் காலி. ஐஆர்ஜிசி தளபதி காலி. அதே மாரி ராணுவ விஞ்ஞானி காலி. 2 பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டோம்னு இவர்கள் அறிவிக்க, இல்ல ஐஆர்ஜிசி தளபதி வார் ரூம்ல இருந்து கெத்தா யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிக்க. ஆனா ஈரானோட ஸ்டேட் மீடியா அப்படிங்கிறது ஸ்டேட் மீடியா கிடையாது. அங்க உள்ள ஏஜென்சிகள். குறிப்பா அல் ஜசீரா பயல விட்டுருவோம். அவன் என்னத்தையாச்சும் ஒண்ணு குறுக்க புகுந்து பேசிக்கிட்டு இருப்பான். மத்த அங்க உள்ள ஏஜென்சிகள், இல்ல அவரும் போய் சேர்ந்துட்டாருங்க. 2 பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இஸ்ரேல் பக்காவான தாக்குதல். தாக்குதல நடத்திட்டு இஸ்ரேல் கூறுனது ஒண்ணே ஒண்ணுதான். அவன் அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சுட்டான். எப்பயும் இல்லாத அளவு நெருங்கி வந்துட்டான். அப்படி நெருங்கி வந்ததுக்கப்புறம் நான் வேடிக்கை பார்த்தேன்னா, என் மக்கள் காலியாயிருவாங்க. என்னோட நிலப்பரப்பு காலியாயிரும். அதனால நான் முந்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். முந்தி சம்பவத்த முடிச்சுட்டோம் அப்படின்ருக்கார்கள். இது முழுக்க முழுக்க சரி, தவறுங்கிறக்குள்ள நம்ம போவே தேவையில்ல. போவும் கூடாது. காரணம் என்ன? 2 நிலப்பரப்புக்குள்ள 1000 பஞ்சாயத்து எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு அது தேவை கிடையாது. ஆனா, இவன் அந்த பஞ்சாயத்த தீர்க்கிற விதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை. இப்ப தான் நம்ம பாகிஸ்தானோட வம்பு பண்ணோம். இப்ப இவர்கள் பண்ண வம்போட பேட்ச் பண்ணோம் அப்புட்ன்னா, நம்ம பண்ணது வம்பே இல்லடான்னு நம்மளே சொல்ட்டு போற அளவுக்கு ஆயி போயிரும். காரணம் ஐஆர்ஜிசி தான் இவனுங்களுக்கு எதிரா ஆப்பரேட் பண்றது. பெரிய அளவு ஆட்கள வைக்கிறது. அந்த ப்ராக்ஸிய கண்ட்ரோல் பண்றது, ப்ராக்ஸியோட திட்டங்கள் பூரா இங்க இருந்து தான் போகும். ஏன்னா, இது ராணுவ வலிமையோட இருக்கு.
அந்த திட்டங்கள தீட்டி அவர்கள் கையில குடுத்து, வெளுத்து எடுக்க வைக்கிறது எல்லாம் இவர்கள் தான். இவர்களோட ஹெட் குவார்ட்டர்ஸும் காலி, தளபதியும் காலி, அதே மாரி அதுக்கு கீழ இருந்த 1 டஜன் ஆட்களும் காலி, முக்கியமான அணு விஞ்ஞானியும் காலி. சரி இவ்வளவும் காலி. 100 இலக்குகள், 100 இலக்குகள்ல முக்கியமான டிக்கெட் காலி அப்புட்ன்னா, அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட யுரேனியம் செறிவூட்ட கூடிய விவகாரமும், அதே மாரி மிசைல்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் தான் தட்டி தூக்கியிருக்காய்ங்க. அந்த யூனிட்டுகளும் சிதறிருச்சு. அப்ப ஈரான கணிசமா பின்னாடி தூக்கி போட்டார்கள். எப்ப முதல் தாக்குதல்லே. இவ்வளத்தையும் போட்டுட்டு, பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிச்சது அப்படிங்கிறது, ஆப்பரேஷன் ரைசிங் லயன் இன்னமும் கன்டின்யூ ஆகுது. எவ்வளவு நாள் கன்டின்யூ ஆனாலும் சரி, நாங்க பின்வாங்க போறதே இல்லை அப்படின்ட்டாய்ங்க. ஐடிஎஃப்ப பொறுத்தவரையும், ஏலே நாங்க பாயிண்ட்ட நோக்கி நின்னுட்டோம். எங்க ஈரானுக்குள்ள நின்னுட்டோம். அங்கருந்து பின்வாங்கறக்கான தேவை, சூழ்நிலை எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாய்ங்க. இப்ப ஈரான் கையில தான் பால் இருக்கு. ஈரான் ட்ரம்ப திட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏலே இந்த பையன் ஏமாத்திட்டான், முதுகுல குத்திட்டான்ங்கிறாய்ங்க. அவனுக்கு தெரிஞ்சதும், புடிச்சதும் அதான். அது போக 5 நாளா பெரிய அளவு ஆத்திக்கிட்டு இருந்தாய்ங்க. நம்ம இங்க இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைன் பிஸியா இருந்தனால பார்க்கவே இல்ல. நம்மாள் கூட வந்து சொல்லியிருக்காரு. "ஏலே அரைச்சமாவே அரைக்கிறீங்க. என்ன பண்றது? தோசை ஊத்திக்கிட்டே இருந்தோம் பிஸியா. ஆனா 5 நாள் மிகப்பெரிய அளவு சம்பவங்களுக்கு அந்த களம் தயாராயிருச்சு அப்படிங்கிறதா. சரி களம் தயாராயிருச்சு. நம்ம தான் இங்கிட்டு தோசைய ஊத்திக்கிட்டு இருந்தோம் பிஸியா. ஈரான் பயலுக்கு அந்த வேலையே கிடையாதுல்ல. கணிசமா தயாராயிருக்கணும். இப்ப கணிசமான சேதாரங்கள தவிர்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் 2 முக்கியமான ஆட்கள காப்பாத்தியிருக்கலாம். ஆனா எல்லாம் போச்சு. அப்ப ஈரானோட தகுதி, திறமை அப்படிங்கிறது இஸ்ரேல் முன்னாடி பெரிய அளவு ஜொலிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதானே உண்மை. அடி விழுந்துருச்சுல. இப்ப இந்த பதிலடி அப்படிங்கிறது ஈரான் எப்ப குடுப்பாய்ங்க? பதிலடி எப்ப, எங்க அப்படின்னு ரைமிங்கா பேசுவாரு கமேனி. ஆனா பெரிய அளவு பதிலடி குடுக்க முடியாது. பதிலடி குடுக்கறலாம் ஒரு விவகாரம், பெரிய விவகாரம் தான். ஆனா, அது இப்ப 2ஆவதா மாறிப்போச்சு. இப்ப ஈரானோட அணு திட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். காரணம் அதுதான் ஆணிவேரு. கிட்ட போயிட்டாய்ங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு கிட்ட போயிட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி தாக்குனதுக்கு அப்புறம், பெரிய அளவு டேமேஜ். 100 இலக்குகள் அப்படிங்கல ஆட்டோமேட்டிக்கா மிசைல் டெக்னாலஜி அந்த ஜோனும் தவிடுபடி ஆயிருக்கு. ஆட்களும் இப்ப கோர் கமாண்டர் லெவல்ல ஒரு ஷேக் நடந்து போச்சு. இப்ப இத திருப்பி ரீஃபில் பண்ணணும். எப்படி ஜெனரல் சுலைமானி இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல சிரமங்கள ஈரானோட ஸ்ட்ரக்சர் பேஸ்ல உருவாக்க முடிஞ்சுச்சோ, அதே மாரி தான் இப்ப ஐஆர்ஜிசியோட கமாண்டர தட்டி தூக்குனது, இந்த பக்கம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ட தட்டி தூக்குனது 2 பயலுகளுக்கும் டிக்கெட்ட கிழிச்சது மூலியமா, மீண்டும் ஈரானுக்குள்ள அவர்களோட ராணுவ வலிமை அப்படிங்கிறது பெரிய அளவுல சரிக்கப்பட்டிருக்கு. அதே மாரி இலக்கு அடைஞ்ச அணு ஆயுத வலிமை அப்படிங்கிறது பின்னுக்கு தள்ளி போட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சிரும். இதற்கான தாக்குதல் ஆப்பரேஷன் ரைசிங் லைன் இன்னமும் எவ்வளவு காலம் வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். அப்ப ஈரான் கையில தான் இருக்கு. ஈரான் அமைதியா இருந்தாலும் அடி விழுகும். ஈரான அடிச்சாலும் அடி விழுகும். அப்ப மிகப்பெரிய யுத்தத்த ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா இந்த நல்லவர்கள் தான் நமக்கு கிளாஸ் எடுப்பாய்ங்க. நம்மளும் டேய் கிளாஸ் எடுக்காதன்னு அவன் ஊருக்கு ஆளையும் அனுப்புவோம். கொஞ்சம் லைட்டா சமரசம் இல்லாம அந்த யூனிஃபார்ம போட்டு பயணிச்சோம் அப்படின்னா, 8 மணி நேரமோ, 12 மணி நேரமோ, பாகிஸ்தான் ஜோலிய இதே மாரி முடிக்கலாங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.